மோசே 3 வெளியேறப்பெற்ற முத்து. அதிகாரம் 3. ஜூன் அக்டோபர் 1830 பூமியின் மேல் இவைகள் இயற்கையாக இருந்ததற்கு முன்பாகவே சகல காரியங்களையும் தேவன் ஆவியிலே சிருஷ்டித்தார். பூமியின் மேலே முதல் மாமிசமான மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். ஸ்திரீ மனுஷனுக்கு ஏற்ற துணை. வசனம் 1. இவ்விதமாக வானம் பூமியும் இவைகளே சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்ட தீர்ந்தன. தேவனாகிய நான் செய்த என்னுடைய கிரிகைகள் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி நான் உண்டாக்கின என்னுடைய சகல கிரிகைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தேன். நான் செய்த சகல காரியங்களும் முடிக்கப்பட்டு அவைகள் எல்லா நல்லதென்று தேவனாகிய நான் கண்டேன். வசனம் 3. தேவனாகிய நான் சிருஷ்டித்த உண்டு பண்ணின என்னுடைய சகல காரியங்களையும் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவனாகிய நான் 7ஆம் நாளிலே ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினேன். வசனம் 4. அப்பொழுது இதோ நான் உனக்கு சொல்கிறேன், தேவனாகிய நான் கர்த்தராகிய நான் பூமியை வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வசனம் 5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியில் மேல் முளைக்கும் முன்னால் நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் பூமியின் சகலவித பூண்டுகளும் முளைக்கும் முன்னால் அவைகள் பூமியில் முழுவதன் மேலும் இயற்கையாகவே இருந்ததற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தராகிய நான் பேசிய சகல காரியங்களும் ஆவியிலே சிருஷ்டித்தேன். ஏனெனில் தேவனாகிய கர்த்தராகிய நான் பூமியின் முழுவதிலும் மேலும் இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை. தேவனாகிய கர்த்தராகிய நான் சகல மனுபுத்திரரையும் சிருஷ்டித்தேன். இன்னும் நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை, ஏனெனில் அவர்களை நான் பரலோகத்தில் சிருஷ்டித்தேன். பூமியின் மேலே தண்ணீரிலே காற்றிலே இன்னும் மாமிசம் இருக்கவில்லை. வசனம் 6. ஆனாலும் தேவனாகிய கர்த்தராகிய நான் பேசினேன். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. வசனம் 7. தேவனாகிய கர்த்தராகிய நான் மனுஷனை மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினேன். மனுஷன் ஜீவ ஆத்துவமானான். பூமியின் முதல் மாமிசமான முதல் மனுஷனுமானவனை பூமியிலே யாவும் முன்பே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் இவைகள் ஆவிக்குரிய விதமாய் சிருஷ்டிக்கப்பட்டு என்னுடைய வார்த்தையின்படியே உண்டாக்கப்பட்டன. வசனம் 8. தேவனாகிய கர்த்தராகிய நான் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினேன். நான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தேன். வசனம் 9. தேவனாகிய கர்த்தராகிய நான் இயற்கையேக பார்வைக்கு அழகுமுள்ளதும் மனுஷனை அதை பார்க்க முடிகிறதுமான சகல விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைப்பிக்க பண்ணினேன். அது ஒரு ஜீவத்துவமாகவும் மாறியது, ஏனெனில் அதை நான் சிருஷ்டித்த நாளிலே அது ஆவிக்குரியதுமாயிருக்கிறது. ஏனெனில் தேவனாகிய கர்த்தராகிய நான் அதை சிருஷ்டித்த நோக்கத்தில் மனுஷனுக்கு தேவையாய் இருக்க நான் ஆயத்தப்படுத்திய சகல காரியங்களும் நிலைத்து இருக்கிறது. அது புசிப்புக்கு நல்லதென மனுஷன் கண்டான். தேவனாகிய கர்த்தராகிய நான் தோட்டத்தில் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் நாட்டு வைத்தேன். தோட்டத்திற்குள் தண்ணீரை பாயும்படி தேவனாகிய கர்த்தராகிய நான் ஏதேனிலிருந்து
ஒரு நதியை ஓட வைத்தேன். அது அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய நதிகளாயிற்று. முதல் நதிக்கு பைசேன் என தேவனாகிய கர்த்தராகிய நான் பெயரிட்டேன். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறது. அங்கு தேவனாகிய கர்த்தராகிய நான் அதிக பொன் விளைவித்தேன். 12 அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிலதோமுகும் கோமேதகும் கல்களும் உண்டு. 13 வசனம். இரண்டாம் ஆறுக்கு கீகேன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறது. 3ஆம் ஆறுக்கு இத்தியோக்கியல் என்று பெயர். அது அசீரியாவுக்கும் கிழக்கே ஓடுகிறது. 4ஆம் ஆறுக்கு ஹைப்ரேத் என்று பெயர். 15 வசனம். தேவனாகிய கர்த்தராகிய நான் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பராமரிக்கவும் வைத்தேன். 16 தேவனாகிய கர்த்தராகிய நான் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம். வசனம் 17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆயினும் நீ அதை தெரிந்து கொள்ளலாம், ஏனெனில் அது உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை நான் தள்ளி வைத்திருக்கிறேன் என்பதை நினைவு கூறு. ஏனெனில் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிடேன். வசனம் 18 பின்பு தேவனாகிய கர்த்தராகிய நான் என்னுடைய ஒரே பேரானவரினிடம், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றேன். வசனம் 19 தேவனாகிய கர்த்தராகிய நான் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் வரும்படியாக கட்டளையிட்டேன். அவைகளும் ஜீவத்துவம் மக்களை, ஏனெனில் தேவனாகிய நான் ஜீவ சுவாசத்தை அவைகளில் நாசியிலே ஊதினேன். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராகுமென நான் கட்டளையிட்டேன். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. வசனம் 21 அப்பொழுது தேவனாகிய கர்த்தராகிய நான் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் நித்திரையடைந்தான். நான் அவன் விலாவில் எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தேன். வசனம் 22 தேவனாகிய கர்த்தராகிய நான் மனுஷனின் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவைகளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தேன். வசனம் 23 அப்பொழுது ஆதாம், அவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள், அவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்து இருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். வசனம் 25 ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள்.